ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மாசானாம் மார்கசீர்ஷோத் யஹம்ருதானாம் குஷுமாக்கர். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில் சொல்லியிருக்கா. ஸோ அப்பேற்பட்ட மார்கழி மாதம் இன்றைக்கி ஆரம்பமாகுது. இந்த மாதத்துக்கு ஏன் அவ்வளோ ஏற்றம் அப்படின்னு சொன்னோன்னா, முன்னொரு காலத்தில், அதாவது ஆண்டாள் பிறந்த காலத்தில், கலியுகத்தின் ஸ்டார்டிங்னு சொல்லலாம், அந்த பீரியடில் வந்து ஆண்டாள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால். அவள் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு டிவோஷனோட ஒரு பக்தியோடு இருந்தா கிருஷ்ணர் மேலே. அதை பார்த்து பெரியாழ்வார் சொன்னால், அடே பெண்ணே நீ என்ன பேசுகிற, இது என்ன சாத்தியமா, நீ பேசுறதெல்லாம் வந்து எனக்கு நடக்கும்னு தோணவே இல்லையே பெண்ணே அப்படின்லாம் சொல்கிறா. ஆனால் ஆண்டாள் வந்து தான் நினச்சதை நிறைவேற்றி ஆகணுன்ற இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா. அதனால் அவள் என்ன நினச்சிருந்தான்னா, அவள் பிறந்தது என்னவோ ஸ்ரீவில்லிபுத்தூரில். ஆனால் அவள் என்ன நினச்சிருந்தா, தான் கோகுலத்தில் பிறந்ததாகவும் தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கோபியராவையும் நினச்சிருந்தான். அது மாதிரி தான் நினச்சிருந்து டெய்லியும் வந்து அவள் என்ன பண்ணுறா, நம்ம வந்து நோன்பு இருப்போம். ஸோ அப்படின்ட்டு பார்த்து கரெக்டாக மார்கழி மாதமாக இருக்குது. ஸோ நம்ம மார்கழி மாதத்துக்கு ஃபுல்லாக 30 நாளும் நம்ம நோன்பு இருப்போம். அப்படி இருந்தால் நம்ம கிருஷ்ணா வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து பார்ப்பால, நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்து அவள் சின்ன குழந்தையாக இருக்கிறா அப்படின்னு தான் புராணம் சொல்லுது. ஒரு 5 இயர்ஸ் குழந்தையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் நாட் ஷுர் அபவுட் தி ஏஜ். பட் அவள் அந்த பீரியடில் வந்து ஆண்டாள் தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அழைச்சிண்டு ஒவ்வொரு வீட்டாக போய், எல்லோரும் கோபிமாரெலாம் நினச்சிருந்தா இல்லையா, அதனால் எல்லாத்தையும் அழைச்சிண்டு கோயிலுக்கு போய் ப்ரே பண்ணி அவள் வேண்டுறா, என்னென்னா வேணுமோ அப்படின்னு சொல்லி 30 பாட்டாக பாடுறா. அதுதான் வந்து பூமாலை போன்ற பாமாலை கொடுத்தா தான் திருப்பாவைன்னு சொல்கிறோம். அப்படி பாடி கிருஷ்ணரோட அருள் பெற்று அவள் வந்து நல்லா இன்புற்று இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த திருப்பாவை பாசுரம் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட திருப்பாவை பாசுரம் வந்து இன்றைக்கி டே 130 நாளும் நம்ம வந்து சொன்னோன்னா நமக்கும் அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஸோ ஆண்டாள் வந்து ஏன் வந்து கோபியரை நினச்சிருந்தான்னா, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவா வந்து கோபியர்ஸ். So it is said that even today Krishna dances with all gopiyas at Nidhivan, which is in Mathura, Vrindavan. ஸோ அந்த பிருந்தாவனத்தில் இருக்க நிதிவனில் ராசக்கிரீடை பண்ணுறா, இன்றைக்கும் டெய்லி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது வந்து இட்ஸ் அ பிலீஃப் தட் கிருஷ்ணா கம்ஸ் தேர் அண்ட் டான்சஸ். பிகாஸ் அந்த ட்ரீஸே, அங்கே இருக்கிற ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ அப்பேற்பட்ட மார்கழி மாதம் இன்றைக்கி ஸ்டார்டிங். நம்ம இந்த மாதத்தை இன்னிலேருந்து டெய்லியும் ப்ரே பண்ணி கிருஷ்ணரோட அருள் பெறுவோன்னு சொல்லி நான் வேண்டுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். தேங்க்யூ. டெய்லி ஒரு பாசுரம் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. ராதே கிருஷ்ணா.